உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம், சலாம். எங்களுக்கு தண்ணி கொடுங்க அப்படிங்கிற கேட்கிற காலம் போய் எங்களுக்கு தண்ணியை ஒழுங்கா கொடுங்க அப்படிங்கிற கேட்கிற காலத்துல நம்ம இருக்கோம். எப்படிப்பட்ட சூழல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சமீபத்துல சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் செய்திகள் வாயிலாகவும் நம்ம அறியக்கூடியது என்னன்னா, ஹோசூர் டேம், கெலவரப்பள்ளி அணை. அதுல மிதக்கக்கூடிய நுரைகள், அது மூலமா அவங்களுக்கு நோய்கள் வருது, அரிப்பு ஏற்படுது. இதெல்லாம் எதனால நடக்குது? அது என்ன சோப்பு நுரையா அப்படின்னு கேட்டோம்னா, முழுக்க முழுக்க கழிவுகள். இது இப்ப நேற்று நடந்தது இல்லை. இப்பதான் நீங்க சமூக வலைத்தளங்களை பாக்குறீங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. இந்த இஷ்யூவை பத்தி தான் இந்த காணொலியில சுருக்கமா பார்க்க வந்திருக்கோம். இது முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ், குறிப்பா மக்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்வரவு நண்பர்களே. இந்த ஹோசூர் கெலவரப்பள்ளி அணை கர்நாடகால இருந்து கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. அந்த ஹோசூர் கெலவரப்பள்ளி அணையில வரக்கூடிய தண்ணியில மிதக்கக்கூடிய அந்த நுரைகள் முழுக்க முழுக்க கழிவுகள். கர்நாடகால இருந்து பல ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய அந்த கழிவுகள் தான் அந்த நுரைகள். அது மூலமா மீன்கள் பாதிக்கப்பட்டு செத்து மிதக்குது. அந்த நுரை மக்கள் மேல படும்போது அவங்களுக்கு அரிப்புகள் ஏற்படுது. அதே சமயத்துல அவங்க பாதிப்பு உள்ளாகுறாங்க, நோய்கள் ஏற்படுது. அப்ப அந்த தண்ணியை உபயோகிக்கிற மக்கள், விவசாயிகளுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. நாங்க தண்ணி தானே கேட்டோம், விஷத்தை கேட்கலையே. எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்மள கர்நாடக அரசு தள்ளி இருக்கு பாருங்க. இதுக்குன்னு அண்டை மாநிலம், அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுவும் குறிப்பா சவுத் அப்படின்னு நம்ம பெருமை பேசக்கூடிய ஒரு ஸ்டேட்ல இருக்கிறோம். அந்த ஸ்டேட் வைஸ்ல கர்நாடகாவும் இருக்குது, தமிழ்நாடும் இருக்குது. நம்ம பல வாட்டி நம்ம தண்ணி கொடுங்க நம்ம கேட்டோம். ஒருவேளை அந்த வெறுப்புல சாவுங்கடா அப்படின்னு சொல்ற அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே அதுல அனுப்பிட்டாங்களோ என்னவோ தெரியல. இதையெல்லாம் பார்த்துட்டு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது, தமிழ்நாட்டினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன பண்ணுது, அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சமீபத்துல ஹோசூர் எம்எல்ஏ கூட அங்க விசிட் பண்ணியிருந்தாங்க. இது சம்பந்தமா தமிழ்நாட்டு அரசு கிட்ட பேசணும்னு. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா போயிட்டு இருக்குது. போன அரசாங்கம் இதை பார்க்கலன்னு வைங்க. இந்த அரசாங்கம் இது மிகப்பெரிய அளவுல இஷ்யூ ஆகும் போது இந்த அரசாங்கத்தினுடைய வியூ என்ன, இந்த அரசாங்கத்தினுடைய பார்வை என்ன? தொடர்ச்சியா மீன்கள் செத்து விடுறத நம்ம பாக்குறோம், விவசாயிகள் பாதிக்கப்படுறதை நம்ம பாக்குறோம். தண்ணி எல்லாம் குடிச்சா என்ன ஆகுறது, உபயோகப்படுத்தினா என்ன ஆகுறது? மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த காணொலி தமிழ்நாட்டு அரசு குறை சொல்லி கேட்கறதுக்கு இல்லைங்க, தமிழ்நாட்டு அரசை கேள்வி கேட்கறதுக்கு. கர்நாடகால இருந்து வரக்கூடிய அந்த ஆலையினுடைய கழிவுகள் டைரக்டா தென்பண்ணையாறுல கலக்குது. அந்த தென்பண்ணையாறுனுடைய அந்த ஓட்டம் தான் கெலவரப்பள்ளி அணையில விவசாயிகளுக்கு பெரும்பாலும் போய் சேரும். அப்ப விவசாயிகள் இதை யூஸ் பண்ணாங்கன்னா எந்த அளவுக்கு பாதிப்பு உள்ளாவாங்க? அப்ப இங்க இருக்கக்கூடிய விவசாயம் அழியணும் அப்படின்னு கர்நாடக அரசு நினைக்குதா? அதை தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்க்குதா? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழ்நாட்டினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன பண்ணுது? மீன்கள் செத்து மிதக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல விவசாயிகள் செத்து மிதந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மக்களை சிந்திக்க சொல்லி பிரயோஜனம் இல்லை. இந்த அரசாங்கம் சிந்திக்கக்கூடியதா இருக்கும். அரசாங்கம் மக்களுக்கானதா இருக்கணுமே தவிர மற்றவர்களுக்கானதா இருக்கக்கூடாது. அந்த மற்றவர்கள் யாருங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க. இந்த கெலவரப்பள்ளி அணையினுடைய இந்த தாக்கம் தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு இடத்துல மட்டும் போய் சேரும்னு நினைக்காதீங்க. ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம நிற்போம். இதை பற்றி ஒரு மனுஷன் தொண்டைக்கையே கத்தணும். அந்த மனுஷனுக்கு எனக்கு எக்கச்சக்க முரண்பாடுகள் இருக்குது, கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஆனா அந்த மனுஷன் கத்தும் போது எல்லாரும் பண்ணா பார்த்தாங்க, ட்ரோல் பண்ணாங்க. யார் தெரியுமா அந்த மனுஷன்? திரு சீமான். நல்லா பாரு, ஓசூர் கிருஷ்ணகிரி வெளியே வந்து இந்த மாதிரி தண்ணி வருது பாரு, எப்படி வருது பாரு தண்ணி. பாய் இத பார்த்துட்டு உனக்கு உறக்கம் வந்துருச்சுன்னா நான் ஓட்டு கட்டு வரலடா, போடா நான் கூட்டு போய் வர. இது தண்ணியா நுரையடா, சோப்பா? இது சோப்புன்னு நினைக்கிறா? இல்லை, ஆலை கழிவு. எப்படி இந்த நுரை வந்தது சொல்? ஆலை கழிவு. கர்நாடகால என்ன பண்றான்? எல்லா நச்ச ஆலைகளின் கழிவையும் அப்படியே வச்சிருக்கான். காவிரியில் அவன் திறக்கும் போது திறந்து விட்டான்டா, தண்ணியோட வந்துறான். இது சாதாரணமா இருக்குது. நின்னா ஒரு ஆள் உயரத்துக்கு இந்த தண்ணி நிலத்துல வாயுது. இது நஞ்சு விளையுது. என்னவா விளையும்? நஞ்சா. இந்த தண்ணிய ஆடு, மாடு, கொக்கு, குருவி, நாய், நரி, சிங்கம், புலி, யானை காடுகளை குடிக்குது. அது என்ன ஆகும்னு யோசிக்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்பெல்லாம் சமூக வலைத்தளங்களை இதை பத்தி பெருசா பேசுறீங்க, செய்திகள்ல பெருசா வெளியிடுறீங்க. ஆனா அந்த மனுஷன் எலெக்ஷன் கேம்பெயின்ல திரையை போட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தினாரு இந்த இஷ்யூ. சுற்றுச்சூழல் மேல உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு? நான் பொதுவாக கேட்கிறேன். இந்த கவர்மெண்ட் இல்லைங்க, எல்லா கவர்மெண்ட்டும், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டையும் நான் கேட்கிறேன். சுற்றுச்சூழல் மேல அக்கறை இல்லாத கவர்மெண்ட்டை நான் குறிப்பா தெரியும். சுற்றுச்சூழல் என்னன்னா மனுஷங்க இல்ல, மிருகங்கள் கூட சுற்றுச்சூழலை பாதுகாப்பா வச்சிருக்கும் போல இருக்குது. அதுதான் உண்மையும் கூட. ஆனா மனிதர்கள் இவ்வளவு மோசமான ஒரு நிலையில இருக்காங்க. உங்க விவசாயிகள் இறந்தாதான் தமிழ்நாடு செழிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா பண்ணுங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை.
தொடர்ச்சியா நம்ம சமூக வலைத்தளங்களை பாக்குறோம், அந்த கிழவரப்பள்ளி சம்பந்தமா ரீல்ஸ் போடுறோம், அதோட முடிஞ்சு போச்சு. வேற என்ன நம்ம பண்ணிருக்கோம்? நான் தமிழ்நாட்டு அரசாங்கத்தையும் கேட்கிறேன், தமிழ்நாட்டு மக்களையும் கேட்கிறேன், அந்த ரீல்ஸ் போட்ட மக்களையும் கேட்கிறேன், இதை பார்த்துட்டு கடந்து போற உங்களையும் நான் கேட்கிறேன். நம்ம வேற என்ன பண்ண போறோம்? இது எனக்கும் தான் பொருந்தும். நான் மட்டும் கிடையாதுங்க, நம்ம எல்லாருமே இதுக்கு குரல் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். ஒருவேளை தமிழ்நாடு அரசு தூங்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த தமிழ்நாட்டு அரசை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு ஊதுகுழலாக நம்ம இருக்கோம். இந்த காணொலி முழுக்க முழுக்க அவேர்னஸ் மட்டும் இல்லாம தமிழக அரசை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு காணொலி. தமிழக அரசு விரைந்து செயல்படணும் இந்த விஷயத்துல. வழக்கம் போல எல்லாரும் ரீல்ஸ் எடுத்து போட்டு போயிடுறாங்க, நம்மளும் அப்படியே கடந்து போகணும்னு நினைச்சீங்கன்னா இது ரியல் ஆட்சி கிடையாது, ரீல்ஸ் ஆட்சி. சோ இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கிழவரப்பள்ளி அணையில் ஓடக்கூடிய தென்பெண்ணை யாரு? விவசாயிகளின் உயிர் மூச்சு. நன்றி.